வணக்கம் தோழர்களே. RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் அட்ரஸ் இல்லாம போக போகுது. இந்தியா முழுவதும் மோடிக்கு எதிரான வெறுப்பு அலை பாய ஆரம்பிச்சிருக்கு. அதுல RSS மோடி ஜெயிக்க கூடாது, அமித்ஷா ஜெயிக்க கூடாது, அவங்க ஜெயிச்சா பிஜேபியை பாதுகாக்கவே முடியாது, இவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு எதிரான உள்வேலையை செஞ்சுட்டு இவங்களுக்காக வெளிப்படைய பிரச்சாரத்தை செய்யாமல் ஒதுங்கி இருக்கிறது. யாரே? RSS. இன்னொரு குட் நியூஸ் சொல்லவா? பரகல பிரபாகரன் இருக்கார் இல்லையா, பொருளாதார மேதை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுமா? நம்ம நிர்மலா அம்மாவுடைய இணையரா இருக்கார்ல, வீட்டுக்காரரு, அவர் தான் பரகல பிரபாகரன். அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? வட இந்தியாலாம் வாஸ் அவுட்டு, 90 சீட்டு கூட வராது வட இந்தியால. மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 200ல இருந்து 220 வருங்க. அதுக்கு மேல தேராது, மெஜாரிட்டியே கிடையாது. மெஜாரிட்டிக்கு கூட்டணியை பூரா சேர்ந்தா கூட மெஜாரிட்டி வராது அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கிறாரு. இதுக்கு இடையில வீர வசனம் பேசியிருக்காரு நம்ம G56 இன்ச் மோடி. என்ன பேசியிருக்காரு தெரியுமா? ராகுல் காந்தி சொல்வதை போல, நான் அதானி கிட்டையும் அம்பானி கிட்டையும் ஆதாயம் பெற்றிருந்தா என்னை தூக்கிலிட்டுருங்கள் இருக்காரு. ஆஹா, நல்ல சான்ஸியா, விட்டுறக்கூடாது அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 நமக்கு சந்தோஷமான விஷயம் தானுங்க. மேடையில் ஏறினாலே எதையாவது வாய்க்கு வந்ததை உளறிக்கிட்டு அசிங்கப்பட்டுட்டு என்ன நடந்தாலும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நம்ம அண்ணன் வடிவேலுக்கே டஃப் கொடுக்குறவர் யாருன்னா இந்தியாவில் மோடிஜி தான். என்ன பண்ணாலும் சொர்ணம் வராது அவருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, அவர் இன்னைக்கு மேடையில வீராவசமா பேசியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தியை வம்பிழுத்தார்ல. என்ன வம்பிழுத்தாரு? இந்த ராகுல் காந்தி ஏன் இப்பெல்லாம் அதானி அம்பானியை பத்தி பேசல, ஏதாவது காசு வாங்கிட்டாரோ அப்படின்னு ஒரு பிட்ட போட. இது நம்ம ஜி போட்ட பிட்டு. அதுக்கு ராகுல் காந்தி அடிச்ச அடி இருக்குல்ல, உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்லைங்க, சும்மா மரண அடி அடிச்சு ஓட விட்டாரு. அதுல அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? ஜி, இந்த டெம்போல பணம் அனுப்புறாரா அல்லது பணத்தை அனுப்புனாங்களா கொடுக்குறாங்களான்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு அனுபவமா இருக்கலாம். ஏன்னா அங்க இருந்து காசு வருது, உங்களுக்கு அனுபவமா இருக்கலாம். எனக்கு அந்த அனுபவம் இல்லை ஜி. நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க, உங்ககிட்ட தான் அமலாக்கத்துறை இருக்குல்ல, CBI இருக்குல்ல, விசாரணைக்கு அவங்க 2 பேர் வீட்டுக்கும் அனுப்புங்க. அதானி வீட்டுக்கும் அம்பானி வீட்டுக்கும் அனுப்புங்க. விசாரணையில உண்மை தெரிஞ்சு போயிரும்ல, எதுக்கு தயங்குறீங்க, அனுப்புங்கன்னு சொல்ல. எப்படி அனுப்புவாரு? ஏதோ ஒரு பிட்டை போட்டு ராகுல் காந்தியை கொஞ்சம் மடக்கலான்னு நினைச்சவரு அவர் மொத்தமா வந்து கூடைய போட்டு கவுத்துவாருன்னு இவருக்கு இங்க தெரியும். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நான் சொல்லி நம்ம அண்ணன் வடிவேல் மாதிரி சிக்கி சீரழிஞ்சிட்டாரு. கடைசியில ஒரு டைலாக் அடிச்சாரு பாருங்க, அதானி அம்பானியிடமிருந்து நான் பொருளை பெற்றிருந்தால், ஆதாயம் பெற்றிருந்தால் என்னை தூக்கிலிடுங்கள். எத்தனை தடவை போறது? 50 தடவை ஆதாயம் பண்ணிருக்கீங்களேயா. நான் என் அறிவுக்கே பட்டியல் வச்சிருக்கேன். உண்மையா பொருளாதாரமா டிடெக்டிவா உட்காந்து வேலை பார்த்தா மொத்த குட்டம் அசிங்கப்பட்டு போயிடும். உங்க குட்டை அசிங்கப்பட்டதுக்கு ஆல்ரெடி ஒரு ஆதாரம் இருக்குல்ல. அதானுங்க ஹிட்டன்பர்க்னு ஒரு ஆதாரம். அதானி எவ்வளவு ஊழல் பண்ணாரு, அதுக்கு மோடி எவ்வளவு ஜால்ரா பண்ணாரு, அதானியை பாதுகாக்கிறதுல மோடி எவ்வளவு முக்கியமானவரா இருந்தாரு, இலங்கையில போய் மின்சாரத்தை உற்பத்தி செய்யற நிறுவனத்தை அதானிக்கு தான் கொடுக்கணும் ஒத்த காலில் ஏன் நின்னாரு, ஆஸ்திரேலியாவுக்கு போய் விளங்காத நிலக்கரி சுரங்கத்தை எங்க அதானிக்கு தான் கொடுக்கணும்னு ஏன் சொன்னாரு, முன்ன பின்ன ராணுவத்திற்கு ஒரு பொறி உருண்டை கூட தயாரிச்சு கொடுக்காத அதானி கம்பெனிக்கு எப்படி ராணுவ தளவாடங்கள் தயாரிப்பதற்கான அனுமதியை கொடுக்கறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி கம்பெனியை ஓபன் பண்ணுவாங்களாம். அதுல எக்ஸ்பீரியன்ஸே இருக்காதான். உடனே டெண்டர் கிடைச்சிருமா, இவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். நாங்கடா உங்க நாடகம். அதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுதான் நினைக்கிறீங்க. இப்ப நான் சொல்றேங்க, அதானிக்கும் அம்பானிக்கும் மோடி செஞ்சதை போல ஊர்ல ஒரு பய செய்யல. ஒரு நாடுன்னா அதுல இருக்கிற முதலாளிகளோடு ஒப்பந்தம் போடுவாங்க, வளர்ச்சியை பார்ப்பாங்க, அது நாட்டுக்கான வளர்ச்சியா மாறும். இங்க அப்படி இல்ல, பொதுத்துறையை பூரம் கொண்டு போய் அதானி அம்பானி கையில கொடுத்துருது. இந்த நாட்டினுடைய வளங்களை கொண்டு போய் முழுசா கொடுத்துருது. உதாரணமா சொல்லவா, 15 துறைமுகங்களை கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற துறைமுகங்கள்ல 15 துறைமுகம். உலகத்துல இருந்து எங்க பொருள் வந்து இறங்கினாலும் இவருடைய துறைமுகத்துல தான் இறங்கணும். கல்லா கட்டுறாரு. அதுலதான் கஞ்சாவை கடத்தி தமிழ்நாட்டுல கொண்டு வந்து மோடி கும்பல் வித்துட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டை போதைக்கு அடிமையாக்கிட்டோம்னா
இது மாதிரி கஞ்சா கிஞ்சா பெரிய பெரிய போதைக்கு அடிமையாகிட்டோம்னா நம்ம பேச்ச கேட்பானுங்க பிள்ளைங்க. இந்த ஐடியாவில் தான் எங்க முந்திரா துறைமுகத்துல இருந்து இங்க பாண்டிச்சேரி கொண்டு வந்து காரைக்கால் துறைமுகத்துக்கு, ஏன்னா ரெண்டுமே அதானி துறைமுகம் தானே, அங்க இருந்து பாண்டிச்சேரி வழியா தமிழ்நாட்டுக்குள்ள பரப்பிக்கிட்டு இருக்கு இந்த காவி கும்பல். இது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அடி அடிக்குதுகளும். பாருங்கள் பாருங்கள், திமுக ஆட்சியில் போதை மருந்தே நிப்பாட்டுப்பாவும் வண்டவாளம்னா எங்களுக்கு தெரியும். அப்ப நான் என்ன கேட்கிறேன், 15 துறைமுகங்கள் அதானிகிட்ட இருக்கு, 7 விமான நிலையங்கள் அதானிகிட்ட இருக்கு, 43 லாஜிஸ்டிக் நிறுவனங்கள், அதாவது விவசாயத்திற்கான உற்பத்தி விற்பனை போனது வந்ததுன்னு 42 நிறுவனங்கள் அதானிகிட்ட இருக்கு. அதுலயும் இந்த ஒப்பந்தங்கள்லாம் 2019 போட்ட ஒப்பந்தம். அதுல என்ன தெரியுங்களா, 50 வருஷத்துக்கு இந்த விமானங்கள் 7 முக்கியமான விமான நிலையங்களை அதானி வச்சுக்குவாரோ. அதானி 7 விமான நிலையங்களை வச்சுக்கிறது மட்டும் இல்லைங்க, அந்த விமான நிலையத்துல லாபம் கிடைச்சா அதானி வச்சுக்குவாராம், நட்டம் ஏற்பட்டா அரசாங்கம் பார்த்துக்குருமா. இது என்னையா டீலு, நீ அரிசியை கொண்டு வா நான் உமியை கொண்டு வரேன், ரெண்டையும் கலந்து ஊதி ஊதி தின்னலான்ற கதையாவில் இருக்கு. எங்களுக்கு நஷ்டத்தை அடிச்சு விடுவாராம் நாட்டு மக்கள் தலையில, லாபத்தை அதானி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாராம். எப்படி ஒரு ஒப்பந்தம்! இந்த கும்பலுக்கு ஒப்பந்தம் கொடுக்கணுன்றக்காகவே ஒப்பந்த விதிகளையே திருத்தின கும்பல் தான் இந்த மோடி கும்பல். நியூஸ் கிளிக்னு சொல்லிட்டு ஒரு சேனலோடைய தலைவரை கைது பண்ணாங்கல்ல, அதை உருவாக்குனவரை, அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். ஏன் அவரை கைது பண்ணாங்க தெரியுமா? இந்த 7 விமான நிலையங்களை எப்படி விதிமுறைகளை திருத்தி இவர்கள் கொடுத்தார்கள் அதானிக்குன்னு பக்கம் பக்கமா ஆதாரத்தோட அவர் கட்டுரை எழுதி விட்டாரு. அதை பார்த்துதான் நடுங்கி போய் இந்த கும்பல் அவரை பிடிச்சி உள்ள போட்டது. இப்ப புரியுதுங்களா? அதானி கிட்ட என்னென்ன இருக்குன்னு ஒரு லிஸ்ட் மட்டும் போடுறேன், ஏன்னா பெருசா போயிடும். ஏர்போர்ட், துறைமுகங்கள், அப்புறம் இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்வது, மின்சாரத்தை பகிர்மானம் செய்வது. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவில் இதுவரை மின்சாரத்தை பகிர்மானத்தில் தனியார நம்ம விடல. மின்சார பகிர்மானம்னா என்ன தெரியுங்களா, வீட்டுக்கு பெட்டியை வச்சுக்கிட்டு அதுல ஒரு அளவுகளை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட கரண்ட் பில் வாங்குதுல அரசு, இந்த கரண்ட் பில்லவே மோடிஜி அதானி கிட்ட கொடுத்தாரு, இந்த டிஸ்ட்ரிபியூஷனவே அதானி கிட்ட கொடுத்துறாரு. இப்ப அவன் பார்த்தா எவ்வளவு வேணாலும் விலை வச்சு மட்டும் விற்கலாம்ல. பாண்டிச்சேரியில அதைத்தான் தொடங்கினாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதனாலதான் அங்க சீரழிஞ்சு கிடக்கு மின்துறை. உங்களுக்கு புரியுதா? மின்சாரத்தை கையில் எடுத்தாங்க, அப்புறம் எரிவாயு, எண்ணெய், அது விவசாய பொருள்களுடைய உற்பத்தி வாங்குறது போனது வச்சது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது, கட்டமைப்பு, ரோடு போறது, அத்தை போடுறது, எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலும் அவர் தான் முதல்ல. ரயில்வேல பல மாநிலங்களுக்கு பொருளை கொண்டு போகிற வழித்தடங்களை வாங்கியிருக்கிறவர் யாரு? முத அதானி. இந்தியாவில் இருக்கிற முக்கியமான சுரங்கங்கள் எல்லாம் அதானி கையில இருக்கு. இந்த கும்பல் தான் டிஃபென்ஸ்ல ஆயுதம் தயாரிக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லா துறையும் ஒரு கையிலங்க, ஒரு துறை விட்டு வைக்கலங்க. மொத்த இந்தியாவினுடைய சகல துறைகளும் அதானியின் கீழே இயங்குது. மோடி பிரதமராக முன்னாடி இவருடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? 41,890 கோடி. எத்தனாயிரம் கோடி? 41,980 கோடி. இப்ப அவருடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? 8,41,000 சில்லற கோடி. 8 லட்சத்தி, புரியுதுங்களா? 10 ஆண்டுகள்ல அதானியினுடைய சொத்து மதிப்பு 1870 மடங்கு பர்சன்டேஜ் அதிகமாயிருக்கு. 1870% அதிகமாயிருக்கு. ஏங்க, நம்ம எல்லாம் கஞ்சிக்கு இல்லாம கடை வாங்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்மளை விட உழைக்கிற மக்கள் சோத்துக்கே வழி இல்லாம கோவணம் இல்லாம நிக்கிறாங்க. பல குழந்தைகள் படிக்க முடியாம வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பணக்காரனா இருக்கான். உலக பணக்காரனுடைய லிஸ்ட் தயாரிக்கும் போது இந்தியர்கள் 200 பேர் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்குமே, இந்த நாட்டுல 2 வகை இருக்குங்க. பணக்காரங்களுக்கு நாடு, இல்லாதவங்களுக்கு நாடு. நாமெல்லாம் இல்லாதவங்க இடத்துல இருக்கோம். பெரும் பணக்காரங்க இன்னும் பெரும் பணக்காரங்களா மாறி இருக்கிறாங்க. அப்படித்தான் மோடி ஆட்சியில. அதானின்னு கேட்டாரு, அதானியை மட்டும் என்ன சும்மா வச்சிருக்கீங்க? எல்லா துறைகளிலும் அதானி இருக்கிறாங்க. அதானி ஜியோவுக்கு நீங்க எவ்வளவு நன்றி கடன் பட்டீங்க. பிஎஸ்என்எலுக்கு இன்னுமே 4G கொடுக்கலங்க. 4G அலைக்கற்றை வரிசையை கொடுக்கல பிஎஸ்என்எலுக்கு, ஒரு அரசு நிறுவனத்துக்கு. ஆனா அதானிக்கு 5Gயே கொடுத்துட்டாரு. இன்னும் பிஎஸ்என்எல் 3Gலே உட்காந்துருக்கு. 4Gக்கு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கு. 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 40 ரூபா கூட கொடுக்கல அரசாங்கம் பிஎஸ்என்எலுக்கு. ஊர்களில் கிராமங்களுக்கு போய் கனெக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா,
அப்படி இங்க இருக்கிற தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கனெக்ஷன் கொடுக்கலன்னா அவங்களுக்கு அரசு ஃபைன் போடும். அந்த ஃபைன் மட்டும் பல லட்சம் கோடி இருக்கு, இன்னைக்கு வரையும் வசூல் பண்ணல. இந்த அதானி அம்பானி மேல இருந்து ஏகப்பட்ட ஃபைனை மோடி தான் ஒண்ணு இல்லாமக்குனாரு. அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியுதா, மொத்தத்தையும் தூக்கி இந்த 2 பேர்ட்ட கொடுத்துட்டாங்க. இந்த மொத்தத்துல இந்த 2 பேர்ட்டையும் கொடுத்துட்டு மொத்தமா வசூல் பண்ணிட்டு அதன் மூலமா தேர்தலையும் எலெக்ஷனையும் சந்திச்சுட்டு இந்த கும்பல் நம்ம கிட்ட வந்து என்னை தூக்கிலிடுங்கள், மொத்தமா தூக்கிலிட்டுலாம் ஜாமி, ஏன்னா அம்புடு சிக்கி இருக்கு. இதுல உத்தரப்பிரதேசத்துல ஒரு அதிர்ச்சியான செய்தி நடந்திருக்கு. என்ன தெரியுங்களா, ஆர்எஸ்எஸ் முடிவு எடுத்திருக்கு. ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது, இனி நாங்கள் பிஜேபிக்காக, அதாவது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இறங்கி வேலை பார்க்க மாட்டோம். ஆனா ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட ஒன் டு ஒன்னா போவாங்க, சாதி குழுக்களை தனித்தனியா சந்திச்சு பேசுவாங்க, மக்களை ஒன் டு ஒன்னா சந்திப்பாங்க, வீடு வரைக்கும் போய் ஓட்டு கேட்பாங்க. ஸோ கடுமையான கலப்பணியை ஆர்எஸ்எஸ் காரங்க செய்வாங்க, பிஜேபி ஓட்டு வாங்கணும். இப்ப அந்த ஆர்எஸ்எஸ் அந்த வேலையை செய்ய மாட்டோம்னு ஓரமா ஒதுங்கிட்டாங்க. குறிப்பா இந்த 2 பேரும் ஜெயிக்க கூடாதுன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம், இங்க பிஜேபி முதல் முறையா மோடி என்ற தனி மனிதனுடைய பிம்பத்தை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கு. ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல்னா மோடி அமித்ஷா வந்துருச்சு. இதுல ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சனைகள், ஆர்எஸ்எஸ் வார்த்தைகள் இவங்க காதலே ஏறது இல்ல. அவங்க என்ன சொன்னாலும் இவங்க கேட்கறதே இல்ல. ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபியில மரியாதையே இல்ல. நான் ஏன் உனக்கு வந்து வேலை செய்யணும், இது ஒரு பொது சொத்து, எல்லாருடைய கருத்தையும் கேட்கணும், ஆனா நீங்க அதை கேட்க தயாரா இல்ல, நான் ஏன் உனக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு தெளிவா ஆர்எஸ்எஸ் கேக்குது. 2வது, இந்த முறை வேட்பாளர்கள் தயாரிப்பு அந்த பட்டியல் தயாரிக்கும் போது கூட ஆர்எஸ்எஸ் தன்னுடைய சஜஷன் சொல்றாங்க, எங்களுடைய இது வந்து நீங்க கேளுங்கன்றாங்க. அதெல்லாம் கேட்க முடியாது, ஓரமா போ அப்படின்னு இந்த 2 பீஸும் சொல்லியிருக்கு. பல இடங்கள்ல குஜராத், உத்தரப்பிரதேசம் இது மாதிரியான பல முக்கியமான இவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிற இடங்கள்ல இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா, போட்டியாளருக்கும் அந்த வேட்பாளருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒத்து போகாத ஆளா போட்டிருக்காங்க. அவன் ஒரு மொல்ல மாதிரியா போட்டிருப்பான், ஆர்எஸ்எஸ் பெரிய புடிங்கெல்லாம் கிடையாது, இது ஒரு மொல்ல மாதிரி கூட தான், இதை விட மொல்ல மாதிரியா போட்டிருக்காங்க. இந்த 2 பேருக்கும் ஒத்துக்கல, வேலை செய்ய மாட்டாங்க, களத்துல நின்று வேலை செய்ய முடியல. அப்படி வேட்பாளர்களும் திகிடுத்தமான ஆட்களா இருக்கனால அந்த கடுப்புலையும் ஆர்எஸ்எஸ் இருக்கு. அதோட ஆர்எஸ்எஸ்ல பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ராஜ்புத். இப்ப ராஜ்புத்துகளை இழிவுபடுத்தின ஒரு ஆளை நான் மாத்த மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கிறது இன்னும் கடுப்பாக்கி இருக்கிறது ஆர்எஸ்எஸ். அதை விட கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு மோடியை விட யோகி ஆதித்யநாத்தை பிடித்திருக்கிறது. யோகி ஆதித்யநாத் டிப்பிக்கல் இந்துத்துவ ஆளா இருக்கான், இவன் 2 பேரும் திருட பயலா இருக்கான் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணுது. இப்ப அவங்க என்ன முடிவு பண்றாங்க தெரியுமா, இப்ப மோடியும் அமித்ஷாவும் 3வது முறை ஜெயிக்க வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 4வது முறையா 2029 வர்ற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிச்சயமா தோத்துருவோம். ஏன்னா இந்த 2 பேரும் பண்ற அட்ராசிட்டியில நிச்சயமா தோத்துருவோம் 2029. இப்ப அதனால என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த 2 பேரையும் தோக்கடிப்போம். பிஜேபியில இருக்கிற அமித்ஷாவையும் மோடியும் இப்ப தோக்கடிச்சிட்டோம்னா இந்த 5 வருஷம் அமைதியா விட்டுட்டு அடுத்த 2029 தேர்தலில் பிரதமர் கேண்டிடேட்டா யோகி ஆதித்யநாத்தை நிறுத்துறது. அதுக்குள்ள காங்கிரஸ் ஆட்சி வந்திருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன மக்கள் கோபத்துல இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பெருசுபடுத்தி நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடலாம். அப்படி யோகி ஜெயிச்சா இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிஜேபி ஆளும். இந்த கணக்கை வச்சுக்கிட்டு தான் எப்படியாவது நம்ம மோடியும் அமித்ஷாவையும் காலி பண்ணணும்ன்ற முடிவுல இவங்க வந்துட்டாங்க. அப்படி யோகி வந்தா தான் நமக்கு மரியாதை இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கங்க. ஆனா பரகல பிரபாகரன் இருக்காரு பாருங்க, பிஜேபியிலே இருந்துட்டு அவங்க இணையர் பிஜேபியினுடைய நிதி மந்திரியா இருக்கும் போதே பட்டு 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 பட்டுன்னு மூஞ்சிக்கு நேரா சொல்றாருங்க. அவர் தான் ஒண்ணு சொன்னாரு, நீ பாரு மோடி எல்லாம் தோத்துதான் போவாரு, ஆனா போனா சும்மா போக மாட்டாரு, மொத்தமா அழிச்சு விட்டு போவாரு, கொத்து கொத்தா மக்களை முடிச்சு விட்டு போவாரு, கவனமாயிருன்னு நமக்கு எச்சரிச்சிருக்காரு. ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, வட இந்தியாவில 95 சீட்டு கூட வாங்க மாட்டாப்லையா, மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்களாம் பிஜேபியை. வட இந்தியாவில் 95 சீட்டு கூட தேராது. அதுவும் முக்கியமாக அவர்களுடைய பகுதியா இருக்கிற மகாராஷ்டிராலையும் பீகார்லையும் மட்டும் மிகப்பெரிய அடி வாங்க போதா மோடி குரூப். அதுல பயங்கரமா எலெக்ஷன்ல சீட்டை இழப்பாங்களாம். ஏற்கனவே தென்னிந்தியா தெரியும் உங்களுக்கு, மொத்தமா முடிச்சிருச்சு. சோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இவங்க 200ல இருந்து 220 தான் ஜெயிப்பாங்க. இது அறுதி பெரும்பான்மை கிடையாது. கூட்டணி கட்சிகளோட சேர்ந்தா கூட 270 வராது, 272 தான் அறுதி பெரும்பான்மை. அந்த சீட் இருந்தா நம்ம போய் ஆட்சி அமைக்கலாம். இப்ப அதுக்கே இவங்க போராடுவாங்க. ஏன்னா வட இந்தியாவில் மோடிக்கு எதிரான பிரச்சாரங்கள் மட்டும் இல்ல, வெறுப்புணர்வு இருக்கு மக்களுக்கு, வேலை இல்லை,
விலைவாசி உயர்வு, பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுக்க முடியல, மருத்துவம் சரியாக கிடைக்கல, ஒட்டுமொத்த பொருளாதாரம் சரிஞ்சிருக்கு, மொத்த நாடும் தலைகீழா இருக்கு. இதெல்லாம் எதிர்கொள்ள முடியாத மக்கள் மோடியின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த கோபங்கள் வாக்கு வங்கியாக மாறுவதற்கான சூழல் கண்ணில் தெரியுது. எனவே பிஜேபி தோற்று போகும் என்று அடிச்சு சொல்லியிருக்காரு. நமக்கு என்னங்க, ஏதாவது ஒரு வழியில நல்லது நடந்தா போதும். நம்ம ஜிஏ சொல்லிட்டாரு, என்னை தூக்கிலிடுங்கள்னு அம்புட்டு ஆதாரத்தையும் கையில கொடுத்துட்டோம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அப்புறம் மிச்ச மீதாரிய மற்ற மக்கள் பார்த்து செஞ்சு விடணும். அதுக்கப்புறம் மொத்தமா முடிச்சு விடுறதுக்கான தேர்தல் எலெக்ஷனை ஜூன் 4 வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட்டான முடிவு தெரியும்.